சென்னை அயனாவரத்தில் 9 கிலோ தங்கம் கொள்ளை போன வழக்கில் தீபக் என்பவரை ஜெய்ப்பூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரை சென்னை அழைத்து வர தனிப்படை போலீசார் ஜெய்ப்பூர் விரைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். அயனாவரத்தில் நகைக்கடையில் 9 கிலோ தங்க நகைகள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான கடை ஊழியர் தீபக் ஜெய்ப்பூரில் பிடிபட்டான். அவரை சென்னை அழைத்து வருவதற்காக தனிப்படை போலீசார் இன்று காலை விமானம் மூலமாக ஜெய்ப்பூர் விரைந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 4ஆம் தேதி அயனாவரத்தில் நகைக்கடையில் 9 கிலோ தங்க நகைகள் 2 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்தது. இது தொடர்பாக கடை ஊழியர் கோபாராம் அயனாவரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் கடை ஊழியரான தீபக் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து 9 கிலோ தங்க நகைகளையும் 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவரது சொந்த ஊர் ராஜஸ்தான். எனவே ராஜஸ்தான் தப்பி சென்றிருக்கலாமா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு பிறகு தீபக்கை காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். ஜெய்ப்பூர் போலீசார் முதற்கட்டமாக அவரை கைது செய்திருக்கிறார்கள். அங்கு வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அழைத்து வருவதற்காக அயனாவரம் தனிப்படை போலீசார் தற்போது விமானம் மூலமாக இன்று காலை ஜெய்ப்பூர் விரைந்திருக்கிறார்கள். அங்குள்ள நீதிமன்றத்தில் டிரான்சிட் வாரண்ட் பெற்றுக்கொண்டு அவரை அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அதன் பிறகு சென்னை அழைத்து வர முடிவு செய்திருப்பதாக அயனாவரம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் சுப்பிரமணியன்.